Hello friends, நம்ம இப்போ 10th standard mathsல example 2.25 பார்க்க போறோம். அதுல find the 15th, 24th and nth term of an AP given by 3, 15, 27, 39 கொடுத்திருக்காங்க. ஓகேவா, நம்மளுக்கு AP கொடுத்துட்டாங்க. So first term A நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. Common difference வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க? So first term A வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. காமன் டிஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒரு நம்பர்லேருந்து முன்னாடி உள்ள நம்பரை மைனஸ் பண்ணிங்கன்னா கிடச்சிடுமா? அப்போது 15 மைனஸ் 3 வந்துட்டு 12. ஸோ டி வந்து 12 தான். 27 மைனஸ் 15ம் 12 தான். 39 மைனஸ் 27ம் 12 தான். ஸோ நம்மளுக்கு A3 D12 ரெண்டு வேல்யூமே இருக்குது. அப்போ நம்மளுக்கு ஜென்ரல் டேர்ம் வந்து ஈஸியாக பண்ணிடலாமா? ஜென்ரல் டேர்ம் ஆஃப் ஏபி என்னது? A plus n minus 1 D. நம்ம போன சமயம் பார்த்தோம்ல, இதுதான் நீங்கள் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்கிற ஜென்ரல் டேர்ம். ஓகேவா? ஸோ வேர் A is the first term and D is the common difference. ஸோ நம்மளுக்கு ஏவும் இருக்குது டியும் இருக்குது. ஸோ ஜென்ரல் டேர்ம் எழுதிட்டோம். என்ன கேட்குறாங்க? 15th டேர்ம் கேட்குறாங்களா? அப்போ TNல T15 போடணும். N எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் 15 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ A நம்மளுக்கு தெரியுமா? 3. n வந்து 15 minus 1, d வந்துட்டு 12. ஓகேவா? ஸோ 3 plus 15 minus 1 வந்து 14 into 12. 4 2s are 8, 1 2 is 2, 4 1 8 6 1. அப்போது 3 plus 168. ஸோ இங்கே 3 ஆட் பண்ணிங்கன்னா 171 வரும். ஸோ ஆன்சர் வந்து 171. இதோட ஆன்சர் T50. அதே மாதிரி தான் என்னக்கு பதிலாக 24 சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. ஸோ 3 + 24 - 1 × 12 is equal to 3 + 24 - 1 வந்து 23 × 12. ஸோ 23 12. 3 2s are 6, 2 2s are 4, 3 2. இப்போ 6, 4 + 3 7, 2. ஸோ 3 + 2 76. 3 ஆட் பண்ணிங்கன்னா 279 வருமா? அப்போது T24 ஆன்சர் வந்துட்டு 279. ஸோ அவங்க கேட்டது 15th டேர்ம் கண்டுபிடிச்சிட்டோம், 24th டேர்ம் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் nth டேர்ம் கேட்குறாங்க. nth டேர்ம்னா ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் TN = A/D சப்ஸ்டியூட் பண்ணிட்டு விட்டுட்டோம்னா அதுதான் நம்மளோட nth டேர்ம். ஸோ nth டேர்ம் இல்லைன்னா ஜென்ரல் டேர்ம் ரெண்டுமே சொல்லலாம். அது எப்படி எழுதுவீங்க? TN = A + n - 1D. நம்மளுக்கு ஏவும் இருக்குது டியும் இருக்குது. ஏ வந்து 3 + n - 1 × 12. ஓகேவா? ஸோ இப்போது 3 + அந்த 12 உள்ளே எடுத்துகிட்டு வரலாம். பட் 12n - 12. ஃபஸ்ட்டு வந்து nth டேர்ம் ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வந்துடலாம். 12n + 3 - 12 என்னது? -9. இதுதான் நம்மளுடைய ஜென்ரல் டேர்ம் ஆர் nth டேர்ம். ஓகேவா? இந்த சம் புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.26 பார்க்க போகிறோம். அதில் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் ஏபின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டிங் வரைக்குமே அவங்க ஒரு ஏபி கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கேட்குறாங்க. ஸோ இது நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஜென்ரல் டேர்ம் இருக்குல்ல, அதுவே நான் வந்து லாஸ்ட் டேர்முக்கு எப்படி எழுதுறதுன்னு ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஜென்ரல் டேர்ம் என்னது? TN = A + n - 1D. ஸோ இப்போ வந்து லாஸ்ட் டேர்ம் இருக்கா, அது நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட் டேர்ம் எப்படி ஏன்னு வச்சுக்கிறோமோ அது மாதிரி நம்ம வந்து லாஸ்ட் டேர்ம் வந்துட்டு L அப்படின்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த TNல நம்ம லாஸ்ட் டேர்மை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த TN அப்படிங்கிறது வந்து இந்த TN வந்து நம்ம லாஸ்ட் டேர்மை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ L = A + n - 1D. இந்த என்னங்கிறது தானே நம்பர். இப்போ நீங்கள் வந்து 15 வேணும்னா அந்த என்னுக்கு பதிலாக 15 சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு அந்த n தான் வந்துட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸு. ஸோ இப்படி இருக்கா, இந்த ஏவை இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ L - A = n - 1D. இப்போ இந்த டியை இங்கே டிவிஷனில் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ L - A / D. ஓகேவா? இந்த டி இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா இங்கே ஜஸ்ட்டு n - 1 மட்டும் இருக்கும். நம்மளுக்கு இப்போ n மட்டும்தான் வேணும். ஓகேவா? ஸோ இந்த n இந்த பக்கம் இருக்கட்டும், நான் அப்படியே இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ நான் அப்படியே
இங்கே இருக்கிறத இங்கே எழுதுகிறேன். இப்போ நம்மளுக்கு n மட்டும்தானே வேணும். அப்போ n மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டு L மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1 இந்த மாதிரி எழுதலாமா? ஸோ நம்மளுக்கு n மட்டும் தனியாக கிடச்சிருச்சு. இதுதான் வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்னா லாஸ்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் டிவைடட் பை காமன் டிஃபரன்ஸ் ப்ளஸ் 1. ஸோ இந்த ஃபார்முலாவும் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும், லைக் ஜென்ரல் டேர்ம். ஸோ இதுதான் நம்ம இந்த சம்மில் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? பார்க்கலாம். ஸோ இந்த சம்மில் கொடுத்துருக்கிற ஏபி வந்து 3, 6, 9, 12 111 வரைக்கும் போகுது. அப்போ நம்மளுடைய ஃபஸ்ட்டு டேர்ம் அப்போ நம்ம ஃபஸ்ட்டு டேர்ம் ஏ வந்துட்டு 3, காமன் டிஃபரன்ஸ் டி வந்து என்னது 6 மைனஸ் 3 3. இந்த நம்பர் அதில் மைனஸ் பண்ணால் 3, 9 மைனஸ் 6ம் 3 தான், 12 மைனஸ் 9ம் 3 தான். ஸோ காமன் டிஃபரன்ஸ் டி வந்து 3ன்னு கிடச்சிருச்சு. லாஸ்ட் டேர்ம் தட் இஸ் எல் வந்து கொடுத்துருக்காங்க 1 1 1. இது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்ன கேட்குறாங்க. ஸோ கொஸ்டின் இருந்து எல்லாமே எழுதிட்டோம். லாஸ்ட் டேர்ம் எல்லாமே எழுதிட்டோமா? இப்போ என்னுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்தோமா, அது அப்படியே எழுதிக்கலாம். எல் மைனஸ் ஏ டிவைடட் பை டி ப்ளஸ் 1. இதுதான் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸோட இது நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம். கரெக்டாக? ஸோ இதில் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். எல் என்னது 1 1 1 மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 3 டிவைடட் பை காமன் டிஃப்ரென்ஸும் 3 தான் ப்ளஸ் 1 காமனாக போட்டுக்கோங்க. 1 1 1 மைனஸ் 3 வந்து 108. ஸோ 108 டிவைடட் பை 3 ப்ளஸ் 1. இது நம்ம வந்து டிவைட் பண்ணலாம். 3 3s are 9, 1 8, 6 3s are 18. அப்போது 36 ப்ளஸ் 1 37. ஸோ டோட்டலாக 37 டேர்ம்ஸ் இருக்குது இந்த ஏபியில். அவங்க கேட்டிருக்கிறது அதுதானே. ஸோ ஏபி கண்டெயின் 37 டேர்ம்ஸ். ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்னன்னு கேட்டாங்க. ஸோ டோட்டலாக 37 டேர்ம்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.27 பார்க்கலாம். டிட்டர்மின் த ஜென்ரல் டேர்ம் ஆஃப் அன் ஏபி whose 7th term is minus 1 and 16th term is 17. ஸோ அவங்க வந்துட்டு ஏபி வந்து எதுவுமே கொடுக்கல, ஜஸ்ட் 7th 16th மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஏபி எப்படி எடுத்துக்கலாம்னா T1 T2 T3 T4 எக்ஸெட்ரா அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கேட்டிருக்கிறது வந்து ஜென்ரல் டேர்ம் கேட்டிருக்காங்க, 7th டேர்மும் 16th டேர்மும் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் T7 வந்து மைனஸ் 1, T16 வந்து 17 கொடுத்துட்டு ஜென்ரல் டேர்ம் தட் இஸ் Tn நம்மளுக்கு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஜென்ரல் டேர்ம் என்னது அதை எழுதிடலாம். A ப்ளஸ் n மைனஸ் 1 D நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது T7. ஸோ A ப்ளஸ் 7 மைனஸ் 1 D அதோட வேல்யூ கொடுத்துட்டாங்களா, ஈக்குவல் டு மைனஸ் 1. இதை வந்து சால்வ் பண்ணால் A ப்ளஸ் 6D இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. இது வந்து ஒரு ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு T16 கொடுத்துருக்காங்க. A ப்ளஸ் 16 மைனஸ் 1D. T16ஓட வேல்யூ வந்து 17. அப்போ A ப்ளஸ் 16 மைனஸ் 1 வந்து 15D இஸ் ஈக்குவல் டு 17. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம இப்போ சால்வ் பண்ணலாமா? ஸோ எப்படி பண்ணுவீங்க? A plus 6D equal to minus 1, A plus 15D equal to 17. So solve 1 and 2. ஒரு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம், அதை நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே ப்ளஸ் இருந்தால் மைனஸ் மைனஸ் மைனஸ், ஏவும் மைனஸ் ஏவும் ஸ்ட்ரைக் அவுட் ஆகி 0 ஆகிடும். 6D மைனஸ் 15D அது என்னது தனியாக கூட போட்டுக்கோங்க. 6D மைனஸ் 15D இருந்துச்சுன்னா -6 மைனஸ் 15 என்னது 9 வருமா? ஆனால் மைனஸ் வந்து பெரிய நம்பரில் இருக்கிறதுனால மைனஸ் 9D. இங்கே -1 மைனஸ் 17 அப்போ மைனஸ் 18. மைனஸ் மைனஸ் வந்து கேன்சல் பண்ணிட்டு D is equal to 18 by 9. 1 minus 9, 2 9s are 18. So D is equal to 2.
ஓகேவா, டி வந்து நம்மளுக்கு 2ன்னு கிடச்சிச்சு. டி ஈக்குவல் டு 2n ஏதாவது ஒரு ஈக்குவேஷன், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ஏ ப்ளஸ், இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ ஏ ப்ளஸ் 6 × 2 இஸ் ஈக்குவல் டு -1. ஏ ப்ளஸ் 6 2s are 12 ஈக்குவல் டு -1. ஏ இஸ் ஈக்குவல் டு -1 இங்கே இருக்குது. இந்த +12 இந்த பக்கம் வர்றப்ப -12 ஆகிடும். +12 இந்த சைடு வரப்போ -12 ஆகிடும். ஆன்சர் என்னது? -13. ஸோ ஏயோட வேல்யூ -13, டியோட வேல்யூ 2. இதை வச்சு நம்ம ஜென்ரல் டேர்ம் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஜென்ரல் டேர்ம் வந்து a + n - 1dயா, அதில் போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ a வந்து 13 ப்ளஸ் n - 1, d வந்துட்டு 2. ஸோ -13 ப்ளஸ் 2 உள்ள கொண்டுட்டு வந்துட்டோம்லாம், 2n - 2. ஸோ ஃபஸ்ட்டு வந்து nth டேர்ம் எடுத்துட்டோம். ஸோ 2n -13 -2 வந்து -15. ஸோ அவங்க கேட்ட ஜென்ரல் டேர்ம் ஆர் nth டேர்ம் வந்து 2n - 15 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ஸோ இந்த சம்ஸ்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் சம்மில் பார்க்கலாம். தேங்க்யூ.